இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும். இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலினா. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் ஸ்டாலினா. ஆமா, உண்மையை சொல்லி இருக்கிறார். எதுல? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கடன் வாங்கல. தமிழ்நாட்டில் தான் அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். வேற எந்த சாதனையும் இல்லை. எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார். தமிழ்நாட்டுக்கு மக்கள் அனைவரையும் கடனாளி ஆக்கிதான் இந்த ஆட்சியினுடைய பெருமை. வேற ஒன்னும் நடக்கல. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்திருக்கிறாங்க. மேக் இன் இந்தியா. இன்றைக்கு இந்திய நாடு வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய தமிழகம் இல்ல, இந்தியா முழுவதும் மேக் இன் இந்தியா மூலமாக புதிய நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2, மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி எங்கேயும் கொடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முழுவதும் தடையில்லாம மக்கள் போக்குவரத்து ஏற்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டாந்தோம். இன்றைய சோழிங்கநகர் தொகுதியிலேயோ இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வருது. இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணர் அருகிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய திட்டங்க. இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி எந்த மாநிலத்திற்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கப்பட்டது. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில சாதனை படைத்தோம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டில் 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வைச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று கேட்டோம். அதுல முதற்கட்டமா 12 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தந்த பிரதமர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாங்களா? அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமா இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மத்திய அரசிடம் கேட்டு 12 அரசு மருத்துவமனை கொண்டாந்தோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2011 2021 வரை சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சோம். இது அண்ணா திமுக சாதனை.